அதுக்கப்புறம் திருநெல்வேலியிலிருந்து ஷேக் முன்னா என்பவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, சுபுகு முன் சுன்னத் தொழுகை தொழும்போது நம்முடன் வானவர்கள் சேர்ந்து தொழுவார்கள் என்று ஹதீஸ் உண்டா? சுபுகு முன் சுன்னத் தொழுகைக்கு என்ன சிறப்பு, சுபுகு கடமையான தொழுகைக்கு என்ன சிறப்புன்னு அவர் கேட்குறார். அதாவது சுபுகுடைய முன் சுன்னத்தை நம்ம தொழும்போது மலக்குமார்கள்லாம் நம்மளோட சேர்ந்து அதை தொழுவாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் யாராவது சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதான்னு கேட்குறாரு. நம்ம தேடி பார்த்த வகையில் அப்படி அப்படி ஒரு ஹதீஸ் கிடைக்கல. ஆனால் என்ன இருக்குன்னு கேட்டால், ஃபஜ்ர் தொழுகை கடமையான தொழுகை இருக்குல்ல, அதை நீங்கள் தொழுவும் பொழுது மலக்குமாரெல்லாம் சேர்ந்து தொழுகிறாங்க என்று அவர் ஃபர்லுக்கு தான் வருகிறது. நம்ம தேடி பார்த்த வகையில் புகாரில் 648வது ஹதீஸ்லையும் 4717வது ஹதீஸ்லையும் என்ன வருதுன்னு கேட்டால், தஃபுலுல் சலாத்துல் ஜமீ சலாத் அஹதிக்கும் அஹதஹு, தனியாக ஒருவர் தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது சிறப்புக்குரியதாக அமைந்துவிடும். ஹம்சிம் ஐஸ்வரின ஜுஸா 25 மடங்கு சிறப்புக்குரியதாக அமைந்துவிடும் சொல்லிவிட்டு, ஓ தஜித்தமிவு மலாய்கத்துள்ளையிலு மலாய்கத்து நஹாரிஃபி சலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ரு தொழுகையில் பகல் டியூட்டி இரவு டியூட்டி 2 மலக்களும் ஒன்று சேர்ந்து தொழுவார்கள். அதாவது டியூட்டி மாறுறது ஃபஜரில் மாறுவாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, மலக்குமார்களை இங்கே அனுப்பிவிட்டு இங்கேயே இருங்கேன்னு யாரையும் நிப்பாட்டி வைக்கிறதே கிடையாது. காலையில் ஒரு மலக்கு அனுப்புவான், அவரோட டியூட்டி என்ன வரைக்கும் தான், இரவு வரைக்கும் தான். இரவில் ஒரு மலக்கு அனுப்புவான், அவரோட டியூட்டி ஃபஜர் வரைக்கும் தான். அப்போ ஃபஜர் டு மகரிபு, மகரிப் டு ஃபஜர் என்று ஷிஃப்ட் முறையில் மலக்குகள் வர்றாங்க. அப்போ 2 பேர் மலக்குகளுமே அந்த ஃபஜரில் என்ன செய்வாங்கன்னா, இவர் போகக்கூடிய மலக்கு, ஒரு வரக்கூடிய மலக்கு, ஃபஜரில் 2 பேரும் சந்திப்பார்கள், அந்த ஃபஜர் தொழுகையில் சேர்ந்து கொள்வார்கள் இருக்குது. ஃபஜர் தொழுகையிலிருந்து தான் அந்த ஹதீஸில் வருகிறது. அப்போ இதை ஹதீஸை அறிவித்து விட்டு அபூ ஹுரைரா சொல்கிறாரு, ஃபக்ரோ இன்ஷேத்தும், நீங்கள் விரும்பினாலும் இந்த வசனத்தை பார்த்துக்கிறங்க, இந்த வசனத்தில் கூட அந்த கருத்து கிடைக்கும் என்று ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்கிறார். அதாவது 17வது சூறாவில் 78வது வசனத்தில் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ருடைய நேரத்து தொழுகையாகிறது கான மஷ்ஹூதன், அதில் மலக்குகள் ஆஜராகக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு குர்ஆனில் இருக்கிறது. இதைத்தான் இந்த வசனம் சொல்லுதுன்னு வேற சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னென்று கேட்டால், ஃபஜ்ருடைய கடமையான தொழுகையில் தான் மலக்குகள்லாம் சேருவார்கள் என்று இருக்கே தவிர ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்குங்கிற வகையில் இல்லை. ஆனால் முன் சுன்னத்துக்கு என்ன ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், ரகாத் அல் ஃபஜ்ரி ஹைரும் மின துன்யா மாஃபிஹா, ஃபஜருக்கு முன்னாடி தொழுகிற ரகாத் என்பது துன்யாவை விட, துன்யாவில் உள்ள அனைத்தையும் விட மேலானது. முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது. அவ்வளோதான். ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கு என்று மற்ற பிரத்யேகமாக ஒன்றும் கிடையாது.